நம்ம என்ன பார்க்க போகிறோம், மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க, h of x கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், f of g of h அடுத்து f of g of h. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் ஃபைன் பண்ணி ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். முதல் ப்ராக்கெட்டில் முதல் என்ன கொடுக்குறோம் அதான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல் எடுத்து எழுதிக்கோங்க, அடுத்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, g of h. முதல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், g of h கண்டுபிடிக்கணும். இங்கே g ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 2x ஆஃப் போட்டுக்கோங்க. ஹச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3x. இங்கே ஆஃப் மீனிங் என்னன்னா, நம்ம இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 3x ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 1 - 2 எக்ஸுக்கு பதில் எதை ரீப்ளேஸ் பண்ணணும், 3x. அப்போ x × 3x. அப்போ 1 - அப்படி எழுதிக்கோங்க, 3 2 சார் 6x. நம்ம g of h கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து நம்ம ஃபங்க்ஷனில் போய் அப்ளை பண்ணுங்கள். f of g of h. அப்போ f of என்ன கொடுத்துருக்காங்க, f of x 2x + 3. அடுத்து ஆஃப் போட்டுக்கோங்க. g of h ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், என்ன எடுத்துக்கோ 1 - 6x. இந்த ஆஃப் ஃபங்க்ஷன் மீனிங் என்னென்னா, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். 1 - 6x என்ன பண்ணணும், அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த எக்ஸுக்கு பதில் அப்படியே இந்த 1 - 6x ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 2 × x பதில் என்ன பண்ணணும், 1 - 6x + 3. இப்போ 2 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2, 6 2 சார் 12x + 3. இப்போ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். அப்போ ரெண்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ண என்னது 5 - 12x. அப்போ f of g of h என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 - 12x. அதே மாதிரி ரைட் ஹேண்ட்ஸில் முதல் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் உள்ள கண்டுபிடிக்கணும். முதல் என்ன கண்டுபிடிங்க, f of g. f ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 3. ஆஃப் g என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 2x. ஆஃப் மீனிங் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இங்கே என்ன எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதில் எதை ரீப்ளேஸ் பண்ணணும், 1 - 2x. அப்போ 2 அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 1 - 2x + 3. உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 1 2 is 2. அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 சார் 4x + 3. இப்போ இங்கே என்ன பண்ணோம், மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ ஆட் பண்ணுங்கள். 2 + 3 ஆன்சர் என்ன, 5 - 4x. அப்போ f of g கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ஃபங்க்ஷனை போய் அப்ளை பண்ணோம். f of g of h. நம்ம f of g என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 - 4x ஆஃப் h என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், h of xங்கிறது 3x. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதில் எதை ரீப்ளேஸ் பண்ணணும், 3x ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 5 - 4x பதில் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 3x. அப்போ 5 - 4 3 சார் 12x. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், f of g of h கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ ஆன்சர் என்ன, 5 - 12x. அப்போ ஈக்குவேஷன் இதை 1 வச்சுக்கோங்க, இதை 2 வச்சுக்கோங்க. அப்போ 1 2 கம்பேர் பண்ணும்போது நம்ம எனக்கு என்ன கிடச்சிருக்கு, f of g of h = f of g of h. ரெண்டும் நமக்கு எப்படி வந்து ஈக்குவலாக வந்துருச்சு, அவ்வளோதான் ஆன்சர்.